பேஷண்ட் அவங்க வாயில் 1 மந்த்தாக வாய் புண்ணு இருக்குது. இது வந்து கேன்சராக இருக்காது. ஏன்னா அவர் தான் ஸ்மோக் பண்ணுறதில்ல, ஆல்கஹால் சாப்பிட்றதில்ல, எந்த பான் சூவிங் ஹேபிட்டும் இல்லைன்னு நினச்சி அப்படியே விட்டுட்டாரு. 1 மந்த் கழித்து அது லைட்டாக வலி இருக்கவே என்கிட்ட வந்து காமிக்கும் போது பயோப்சி எடுத்து பார்த்தா அது ஓரல் கேன்சர் தான். ஸோ நார்மலாக இந்த ஹேபிட்ஸே இல்லைனா கூட ஓரல் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்கானா? எஸ், ஓரல் கேன்சர் எந்த ஹேபிட்ஸ் இல்லைனாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதாவது ஹெச்பிவிங்கிற வைரஸ்னாலேயும் வரலாம். இல்லை ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன், அதாவது உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ ஓரல் கேன்சர் இருந்தால் உங்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹெச்ஐவி இல்லை இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட், அதாவது ரொம்ப நாளாக நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு ஸ்டீராய்ட் சாப்பிட்றதுனால நம்மளோட இம்யூனிட்டி குறைஞ்சி அப்போவும் ஓரல் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை லைக்கன் பிளானஸ் மாதிரி சிவியர் பல்சஸ் இருந்தாலும் சரி, இப்போ நம்ம போடுற பல்செட்டில் ஷார்ப் எஜஸோ இல்லை பல்லே உடஞ்சி ஷார்ப்பாகி டெய்லி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தா, க்ரானிக் இரிட்டேஷன், அதாவது லிப்ஸ்லேயோ டங்லேயோ அது குத்தி புண்ணாயிட்டே இருந்ததுன்னா அந்த புண்ணும் ஓரல் கேன்சராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வாய் புண்ணும் ரொம்ப நாள், அதாவது 2 வீக்ஸ் மேலே இருந்தால் இமீடியட்டாக அதை டென்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை நார்மலாக இல்லை அப்நார்மலான்னு தெரிஞ்சுக்குங்க.